3 பாத்துருக்கோம், 2 எடுத்திருக்கோம், இன்னொன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சந்தைக்கு வரீங்களா? இல்ல ஒரு 4-5 தடவை மேல வந்திருக்கு. 4-5 டைம் மேல வந்திருக்கீங்க. யாரும் உங்களுக்கு மாடு எடுத்து கொடுத்தது? மணிகண்டன் ஈரோடு. ஈரோடு மணிகண்டன். 4 டைம் அவர்கிட்ட தான் எடுத்துறீங்களா? இல்ல இதான் முதல் தடவை எடுக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இந்த சந்தைக்கு 4 டைம் வந்திருக்கீங்க. 4 டைம் மேல வந்திருக்கு. யூடியூப் இன்ஸ்டால தான் பார்த்தேன். மத்தவங்களோட இவரு கொஞ்சம் ஓப்பனா சொல்றாரு, அதனால பார்த்து நம்பிக்கையா எடுத்திருக்கேன். செனமாடு தான். ரெண்டுமே செனமாடுங்களா? இது ரெண்டு எத்தனை ஆயிடுச்சுண்ணா? இது ரெண்டுமே 2ஆம் நேத்து சொல்லியிருக்காங்க. 2 ரெண்டுமே. பால் திறன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 20க்கு மேலதான் சொல்லியிருக்காங்க. 20க்கு மேல சொன்ன பால் ஒரு நம்பிக்கை இருக்கா? இருக்கு. வருங்களா? சரி ஓகே. டைம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க கட்டுப்பட? 10 நாள், ஒரு வாரம். ஒண்ணு போடுறதுக்கு இருக்குது 2-3 நாள்ல. ஒண்ணு மட்டும் 10 நாளைக்குள்ள போட்டுரும். ஒண்ணு 10 நாளைக்குள்ள போட்டுரும். சரி ஓகேண்ணா. இப்ப இதே செனமாடு எடுத்துட்டு போறீங்க, எங்கேயாவது லாங் கொண்டு போறீங்க வண்டியில, இப்ப லாங் செனமா கொண்டு போய் ஃபர்ஸ்ட் என்னென்ன கவனிக்கிற விஷயத்த? போனோடனே ஃபர்ஸ்ட் மாட்டுக்கு குளிப்பாட்டிடுவோம். குளிப்பாட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டுருவோம். அதுக்கப்புறமா தீனி வைக்குவோம். தண்ணி வச்சுட்டு அப்புறம் தீனி போவோம். இப்போ வந்து பால் திறன் அதிகப்படுத்துறதுக்கு நீங்க எதுவும் ஸ்பெஷலா தீவனம் எதுவும் தரீங்களா? ஸ்பெஷலா இல்ல, எல்லாரும் குடுக்குற மாதிரி தான் தீவனம். நல்லா 3 தடவை காட்டுறோம் ஒரு நாளைக்கு. தொட்டி தீவனம் 3 டைம் தரீங்க. நமக்கு இப்போ ஒரு 8 மாசம் அளவுல இருக்கு. 8 மாசம். வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க முன்னாடி? 13 மாடு இருக்கு. 13 மாடு. அதெல்லாம் எவ்வளவு பால் திறன்? அதுமே 8-9 இப்படிதான். இப்ப எடுத்துருக்காது அதோட அதிகமா இருக்குதுங்களா? அதிகமா இருக்கு. சரி உங்க பட்ஜெட்டுக்குள்ள அமைஞ்சுதா? பட்ஜெட்டுக்குள்ள அமைஞ்சது. சரி, அன்னைக்கு சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் நைட்டு ஒரு 2 மணிக்கு வந்தேன். 2 மணிக்கு வந்தீங்க. எத்தனை மாடு பார்த்து எவ்வளவு மாடு அமைஞ்சது? மாடு ஒரு 200 மாடுக்கு மேல பாத்துருப்போம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்னா பிடிக்க ஆரம்பிச்சு. 4 மணிக்கு மேலதான் மாடு அமைஞ்சது. 4 மணிக்கு மேலதான் மாடு அமைஞ்சது. நிறைய மாடு பார்த்து செலக்ட் பண்ணீங்க? பார்த்துதான் செலக்ட் பண்ணேன். நிறைய மாடு பார்க்க எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியல. தெரியல. சரி, நான் இவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் மணியை நைட்டு வந்து மாடு எடுத்துறீங்க. அவர் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்காரு? கேரக்டர் வைஸ் பரவாயில்ல, அதனாலதான் அவரை தேடி வந்தேன். இப்ப மாட்டு வியாபாரம் பேசல எப்படி? ஓப்பன் வியாபாரமா எப்படி? ஓப்பனா தான் பேசுறாரு. நமக்கு பிடிச்சா எடுத்து கொடுக்குறாரு, இல்ல வேண்டாம்னா வேண்டான்னு. சரிண்ணா. அவரா மாடு எது செலக்ட் பண்றது இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அவருக்கு பிடிச்சிருக்கணும். ஆமா, மெயின் நமக்கு பிடிச்சா சரி, அவரு எடுத்து கொடுக்குறாரு.